டாடி, நந்தினிய தூக்குறதுக்கு முன்னாடி என் கால் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படியே கிடுகிடுன்னு ஆடிச்சு டாடி. ஆனா தூக்குனதுக்கு அப்புறம் அப்படியே அடங்கிருச்சு. காயப்பட்ட என் காலையே சரியாக்கி நிக்க வச்சிருக்கான்னா கண்டிப்பா நம்மளோட கம்பெனி அதே மாதிரி தூக்கி நிப்பாட்டுவா டாடி. என் பொண்டாட்டி. டேய் கிழிப்பா, என்னடா இது என்ன சின்ன புள்ள விளையாட்டுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? கம்பெனிக்கு ஒரு பேரை உருவாக்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமா? ஆனா அதுவே ஒரு நிமிஷத்துல கெட்டு போச்சு. அதுக்கப்புறம் அதை ரீகைனே பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, ஒரு ப்ராடக்ட் நல்லா இல்லன்னு பேர் வாங்கினா அப்புறம் எல்லா ப்ராடக்ட்டும் அப்படிதான் இருக்குங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துரும். கம்பெனியோட பேரு கெடும். எந்த கிளைண்ட்ஸும் நம்மள நம்ப மாட்டாங்க. இதெல்லாம் விளையாட்டு கிடையாது. ஒழுங்கு மரியாதையா 10 பாத்திரத்தையாவது ஒழுங்கா கழுவ கத்துக்க சொல்லு. அத முதல்ல நீங்க கத்துக்கோங்க இந்த வீட்டு வேலையெல்லாம். நந்தினி, இந்த மாமனுக்கு நீ இப்ப போய் ஒரு ஆரஞ்சு ஜூஸ் பட்டுன்னு போட்டு எடுத்துட்டு வா. திருத்தவே முடியாது. ஐயா நானும் கூட போச்சல குட்டி.